எந்த அரசாங்கமோ இல்லை புதுசாக வர அரசாங்கமோ யார் நீக்கி பனையேறி வாழ்க்கைக்கு ஒளி வீசுகிறாங்களோ அவங்களுக்கு எங்களோட ஆதரவு இருக்கும். ரெண்டாவது வந்து இப்படியே போயிடுச்சுன்னா நாங்கள் தேர்தலை புறக்கணிக்கிறதை தவிர எங்களுக்கு வேற வழி இல்லை. அதனால எங்களுக்கு யாரு வந்து சப்போர்ட் பண்றாங்களோ அவங்களுக்கு வந்து எங்களோட வாக்களிப்பு உறுதி. இதன் மூலம் தெரியும். மேம்படுத்து மேம்படுத்து எங்கள் வாழ்வாதாரத்தை மேம்படுத்து 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 எங்கள் வாழ்வாதாரத்தை மேம்படுத்து. நிறுத்து நிறுத்து அராஜகத்தை நிறுத்து 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 காவல்துறை அராஜகத்தை நிறுத்து. நீக்கு 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 கல்தடை நீக்கு கல்தடை நீக்கு 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 கல்தடை நீக்கு கல்தடை நீக்கு. கல் எனது உணவு கல் எனது உணவு கல் எனது உரிமை கல் எனது உரிமை கல் எனது உணவு கல் எனது உணவு கல் எனது உரிமை கல் எனது உரிமை. நீக்கு 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 கல்தடை நீக்கு கல்தடை நீக்கு நீக்கு கல்தடை நீக்கு கல்தடை நீக்கு கல்தடை நீக்கு. கல் எனது உரிமை கல் எனது உரிமை கல் எனது உணவு கல் எனது உணவு. எந்த அரசாங்கமோ இல்ல புதுசா வர அரசாங்கமோ யாரு நீக்கி பனையேறி வாழ்க்கைக்கு ஒளி வீசுறாங்களோ அவங்களுக்கு எங்களோட ஆதரவு இருக்கும். ரெண்டாவது வந்து இப்படியே போயிடுச்சுன்னா நாங்க தேர்தலை புறக்கணிக்கிறதை தவிர எங்களுக்கு வேற வழி இல்லை. அதனால எங்களுக்கு யாரு வந்து சப்போர்ட் பண்றாங்களோ அவங்களுக்கு வந்து எங்களோட வாக்களிப்பு உறுதி. இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டிருக்கிறோம். இந்த நிகழ்வுல இங்க செங்கல்பட்டு மாவட்டத்தை சுற்றி இருக்கிற அனைத்து பணியேறி சங்கங்களும் இங்க கலந்துட்டு இருக்காங்க. நாங்க வந்து எங்களோட எதிர்ப்பை இதன் வாயிலாக தெரிவிச்சுக்கிறோம். கிட்டத்தட்ட செங்கல்பட்டு மாவட்டத்தில் இருக்கிற 20க்கும் மேற்பட்ட கிராமத்துல இருந்து பணியேறிகள் கிட்டத்தட்ட 500 பேர் கிட்ட இங்க இந்த நிகழ்வாக கலந்துட்டு இருக்கோம். இசக்கி ராஜாவை அவரோட காவல்துறை அதிகார பதவியில இருந்து பணி நீக்கம் செய்யணும். ரெண்டாவது வந்து அந்த மணிகண்டன் பணியேறிக்கு தகுந்த இழப்பீடு வழங்கணும். மற்றும் தமிழ்நாடு ஃபுல்லாக நடைபெறுகிற ஈரோடு மாவட்டம், தருமபுரி, சேலம், திருச்சி, செங்கல்பட்டு மாவட்டத்திலாம் தொடர்ச்சியாக காவல்துறையின் அத்துமீறல்கள் தொடர்ச்சியாக நடக்குது. பெரும்பகுதி திருச்சி பகுதியெல்லாம் அத்துமீறி அவங்களை அடிக்கிறதும், பல்லாவை உடைக்கிறதும், பாளைய வெட்டுறதும், செங்கல்பட்டு மாவட்டத்தில் கலால் பகுதிக்கு உட்பட்ட ஒரு சில பகுதியில் இது தொடர்ச்சியாக இந்த நிகழ்வு நடந்துட்டே வருது. இந்த காவல்துறையின் அராஜக போக்கை கண்டித்தோம் நாங்கள் இன்னைக்கு மாவட்ட ஆட்சியர்கிட்ட மனு கொடுக்க வந்திருக்கிறோம். ரெண்டாவது வந்து தமிழ்நாட்டில் கஞ்சா, கள்ளச்சாராயம், கொலை, கற்பழிப்பு நிறைய பேர் பலவிதமா பண்ணிட்டு வெளியில அப்படியே சுத்திட்டு இருக்காங்க. அவங்க எல்லாம் விட்டுறாங்க. இந்த கஞ்சா விற்கிறவங்க, கள்ளச்சாரம் விற்கிறவங்க எத்தனை பேர் சுட்டு பிடிச்சிருக்காங்க இந்த காவல்துறை தெரியல. பனையேறி வந்து ஒரு மருத்துவ குணம் கொண்ட பொருளை மக்கள் இடத்துல கொண்டு போய் சேர்க்கிறாரு. இதன் மூலம் அவங்களுக்கு வந்து எல்லா பகுதி மக்களும் பயன்படுறாங்களே தவிர இது ஒரு தீங்கு வைக்க போதைப் பொருளே கிடையாது. இது உணவு பட்டியலில் இருக்கிற ஒரு பொருள். எதுக்கு இது அரசாங்கம் தடை கொடுத்துருக்குதுன்னே தெரியல. இதை விரைவா இந்த கல் தடையை நீக்கி பனையேறி வாழ்க்கையை மேம்படுத்தணுன்றத கேட்டுக்கிறோம். நன்றி, வணக்கம். அஞ்சு பேர் அனுப்புறதுனால எந்த பிரச்சனையும் இல்லை. மனு கொடுக்க வந்திருக்கோம். எங்களோட ஆதரவை சொல்ல வந்திருக்கோம். தொடர்ச்சியாக நடந்துகிட்டு
மரமேறும் மக்கள் நல சங்கத்தின் சார்பாக 2 நாட்களுக்கு முன்பு தென்காசி மாவட்டம் ஆலங்குளம் அருகில் மருதம்புதூரில் மணிகண்டன் என்ற எங்கள் பனை ஏரியை துப்பாக்கி சூடு நடத்துவதற்கு என்ன காரணம்? துப்பாக்கி சூடு நடத்துவ அளவுக்கு அவர் என்ன தேச துரோகியா? தேச குற்றம் ஏதாவது செஞ்சிட்டாரா? ஐஎஸ் உளவாளியா? இல்ல பாம் ஏதாவது வெடிகுண்டு வெடிப்பொருள் ஏதாவது வச்சிருந்தாரா? அவர் மரத்துல ஏறி கல் இறக்குறாரு. அதுக்கு போய் தகாத வார்த்தைகளை பேசி, இந்த காவல்துறை தகாத வார்த்தைகளை பேசி இந்த பொட்டி பானையில உடைக்கிறதுல ஒரு பெரிய ஹீரோயிசம் பண்றாங்க. தயவு செய்து அதுல உங்களுக்கு எந்த பிரயோஜனமும் கிடையாது. ஏன்னா தினக்கூலியா இந்த 3 மாசம் உயிரை பணைய வச்சு அவங்க அந்த மரத்தை ஏறி இறங்கினாதான் அவங்களுக்கு வாழ்வாதாரமே. ஒரு தினக்கூலி வாழ்வாதாரத்துக்கு போராடிக்கிட்டு இருக்கவங்கிட்ட போய் ஹீரோஸை காட்டுவதற்கு தான் காவல்துறையா? அதற்கு தான் இந்த அரசாங்கமா? அதற்கு தான் இந்த அரசியலமைப்பு சட்டமா என்று பல கேள்விகள் எங்களுக்கு அந்த ஆதங்க மனசுக்குள்ள இருக்கு. அது இவங்களே அதை அடிக்கிற மாதிரி செட் பண்ணி எங்களை தாக்கினாங்கன்னு சொல்லி அவரை 2 காலனியை சுட்டு துன்புறுத்தி அந்த சின்ன பொண்ணை கூட ஏதோ பேசி சுடுறதுக்கு முயன்றாங்கன்னு சொல்றாங்க. இதெல்லாம் கேட்கும் பொழுது உண்மையிலே சொல்றேன், எங்களுக்கு ரத்தம் கொதிக்குது. இதுக்கெல்லாம் விடிவில்லையா? இதுக்கெல்லாம் தீர்வு இல்லையான்னு எங்களுக்குள்ள ஆதங்கமும் அந்த எமோஷன் கோபமும் நாளுக்கு நாள் அதிகப்படுத்திக்கிட்டே தான் இருக்காங்க சுற்றி சூழல் உள்ளவங்க. சூனாம்பேடு செய்யூர் காவல் அதிகாரிகள் தொடர்ந்து இந்த மாதிரி போக்கில் அவங்க ஈடுபட்டு வராங்க. நான் திரும்பவும் சொல்றேன், அவங்க அனைவரையும் நாங்கள் வன்மையாக கண்டிக்கின்றோம். இது இப்படியே தொடர்ந்துமே ஆனால் நிச்சயம் நாங்கள் இதற்கு உண்டான என்ன தீர்வுக்கு போகணுமோ அந்த தீர்வுக்கு நாங்கள் போகுவோம். மிகப்பெரிய ஒரு போராட்டம் ஆர்ப்பாட்டம் வெடிக்கும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இவங்க பணையறிகள், இவங்களை என்ன பண்ணாலும் யாரும் கேட்கறதுக்கு ஆள் இல்லைன்ற மாதிரி இருந்த காலம் போய் இப்போ பணையறிக்கு ஏதாவது ஒரு விஷயம்னா தமிழ்நாட்டில் எல்லாருமே இந்த அமைப்பு சங்கம், விவசாயி சங்கம் இவங்க மட்டும் குரல் கொடுக்கல. இன்னைக்கு மக்கள் முதல் கொண்டு இன்னைக்கு விழிப்புணர்வு ஏற்பட்டிருக்கு. ஏன் இந்த கல் இது விஷயத்தில் இவ்வளோ பிரச்சனை பண்ணுறாங்க? அதுதான் மருத்துவ குணம் உள்ளது, உடம்புக்கு நல்லது, தாய்ப்பாலுக்கு நிகரானு சொல்கிறாங்களே அப்படின்னு மக்களிடத்தில் விழிப்புணர்வு வந்திருக்கு. இது போக போக மக்களே அந்த ஆர்ப்பாட்டத்தை கையில் எடுப்பாங்க.